ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தினேஷ். எப்படி இருக்கு லண்டன் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கரண்ட் யூகே. யூகேல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே நான் இல்லை, நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ யூகேல வந்து ஐஎல்ஆர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மில்லியனர் கொஷினாக இருக்கு. இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நெறையா அ இப்ப வந்து அடுத்தடுத்த ரிஃபார்ம்ஸ் யார் வந்தாலோ, இத வந்து ஐஎல்ஆர்ங்கிறதே இல்ல அப்படிங்கிற மாரி பண்ணிருவாங்கங்கிறது இங்க இருக்கிற ஸ்கில்ட் வொர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். நானும் ஒரு ஸ்கில்ட் வொர்க்கரா தான் இருக்கேன். அதனால எனக்கு தெரியும் அதோட வலி என்னன்னு. இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப ஆல்ரெடி நீ சிஓஎஸ் போட்டு விசால இருக்கவங்களுக்கு 5 இயர்ஸ்லயே வச்சிருந்தா ஃபைன். இப்ப அவங்களுக்கு 10 இயர்ஸ் பண்றப்ப, இவங்க ஒரு புது ரூல கொண்டு வரலாம். ஓப்பன் விசா. ஓப்பன் விசா குடுக்குறப்ப, அவங்களால தே ஆர் ஃப்ரீ டூ டிராவல், ஃப்ரீ டூ கோ எனிவேர், ஃப்ரீ டூ வொர்க். அவங்களால ரிலாக்ஸா இருக்க முடியும். அவங்க கேட்குற சேலரி, அவங்களோட த்ரெஷ்ஹோல்ட்ஸ் இன்கிரீஸ் பண்ணாம, இப்படியே இருந்தா ஓகே ஃபைன். அவங்களுக்கு வந்து 40 ஹவர்ஸ் பேரோல் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி அவன் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தா ஃபைன். ஆனா, அவிங்க போடுற ரூல்ஸ் வந்து இருக்கிற ஸ்கில்ட் வொர்க்கர்ஸ கண்ட்ரிய விட்டு லீவ் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அவங்க எப்படின்னா, நீங்க மினிமம் 40 ஹவர்ஸ்க்கு பேரோல் பண்ணியே ஆவணும். நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ண போறேன். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா, அங்க நீங்க 40 ஹவர்ஸ்க்கு பேரோல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து நான் கேமராவோ எல்லாமே செக் பண்ணி பார்க்குறப்ப, நீங்க அத விட என்ன சொல்றது? நீங்க அங்க வந்து இப்ப நீங்க 40 மொத்தமா 40 ஹவர்ஸ்க்கு பண்ணிட்டு, நீங்க வேற ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவோ வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணேன், நான் புடிச்சா உங்கள நான் வந்து கண்ட்ரி விட்டு லீவ் பண்ணிருவேன். அந்த மாரி கூட சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு நான் 10 இயர்ஸ் பண்ணுவேன், 15 இயர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப் இப் இப்ப லோ வேஜஸ் வாங்குறவங்களால சத்தியமா அந்த ஸ்கில் வொர்க்கர் விசால பண்ண முடியாது. ஏன்னா, அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். லோ வேஜஸ் வாங்குறப்ப, அத காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா வேலை செய்ற மாரி இருக்கும். டாக்ஸ் பே பண்ண முடியாது. எம்ப்ளாயீஸாலும் டாக்ஸ் பே பண்ண முடியாது. எம்ப்ளாயராலயும் டாக்ஸ் பே பண்ண முடியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட். அது வந்து நம்மளால அத சர்வே பண்ணவே முடியாது. அதனால வேற என்ன ஆப்ஷன் அப்டின்னா, அவங்க வந்து இந்த மாரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கணும். அவங்க வந்து என்ன பயப்படுறாங்க, ஹோம் ஆஃபீஸ் என்ன பயப்படுறாங்க அப்டின்னா, இவங்க எல்லாரும் பெனிஃபிட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இப்ப நம்ப 5 இயர்ஸ்ல ஐஎல்ஆர் எடுத்துட்டோம் அப்டின்னா, எல்லாரும் பெனிஃபிட்ஸ் போவாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வேணா ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். நாங்க வந்து ஏசியன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஐஎல்ஆருக்கு போறீங்களோ, அவங்களுக்கு நாங்க சில பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் குடுப்போம். பிரிட்டிஷ் பீப்பிள் பெனிஃபிட்ஸ் தரமாட்டோம். நாங்க இந்தந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் தருவோம் நாங்க. அப்படின்னு சில கேட்டகரிஸ் பண்ணலாம். லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வரலாம். இல்ல அப்படின்னா, அம் நாங்க வந்து அந்த பெனிஃபிட்ஸ் குடுக்கறதுல வந்து, இதுக்கு நாங்க இவ்வளோ மாரி நீங்க இயர்லி இயர்லி எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் ஒரு 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 ரிலாக்சேஷன் குடுக்கலாம். இ கண்ட்ரி இஸ் இன் மச் மோர் டைட். தேர் இஸ் நோ மோர் பீப்பிள் டூ வொர்க். இப்ப யாருமே வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்ல இந்த கண்ட்ரில. பிரிட்டிஷ் பீப்பிளால அப்படி வேலை செய்யவும் முடியாது. அதனால இந்த நாட்ல எந்த அளவுக்கு ரிலாக்சேஷன் குடுக்குறாங்களோ, இந்த நாடு அந்த அளவுக்கு டாப்ல போகும். ஏன்னா 2000ல இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப இஷ்யூல இருந்தப்ப, ஹெச்எஸ்எம்பி மாரி பல விசாஸ்ல இந்தியன்ஸ்ல இருந்து நெறைய பேர் வந்து இந்த கண்ட்ரிய ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கண்ட்ரி ரொம்ப டெவலப்டா இருக்கு. இப்ப இந்தியா இந்தியா மாரி அந்த மாரி இந்தியா, ஜப்பான்லாம் எப்படி இருக்கோ, அந்த மாரி இந்த நாடு இருக்கு. இந்தியா இஸ் மச் மோர் டெவலப்ட் யூ நோ. ஏன்னா இந்தியா வந்து இப்ப டெக்னாலஜி வைஸ்ல அவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கு. ஐடிலயே ஆட்டோமொபைல் இந்தியா தான் நம்பர் 1ங்கிற மாரி இருக்கு. அதுக்கு அடுத்து ஜப்பான். ஜப்பானும் இந்தியாவும் ஆட்டோமொபைல்ல டாப். அந்த மாரி இந்த இந்த நாடு இருக்கு. இப்ப இங்க இருக்கிற எல்லா ஸ்கில் வொர்க்கர்ஸும் வெளிய போனாங்க அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் இந்த நாடு வந்து 3 செக்டார்ல தான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா குரோ ஆகிட்டு இருக்கு. ரிட்டெயில், கேர் வொர்க்கர்ஸ், அப்புறம் இந்த சில பல ஃபுட் டெக்னாலஜிஸ் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ஸ் இதுல. இதுல மோஸ்ட்லி 75% பார்த்தீங்கன்னா, ஏசியன்ஸ் தான் வந்து ஃபியூல் ஸ்டேஷன்ஸ ஓன் பண்றாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு. நெறைய பெரிய பெரிய கம்பெனி இருக்கு. நேம் சொல்ல விரும்பல. அம் அதில பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்தியன்ஸ் தான் எடுத்து அதிகமா ரன் பண்றாங்க. ஸ்ரீலங்கா ஓனர்ஸ் ரன் பண்றாங்க. நெறைய பேர் இருக்காங்க. ம். அப்படி இருக்கிறப்ப, இப்ப எல்லா ஸ்கில்ட் வொர்க்கர்ஸும் அவங்க கிட்ட இருந்து வெளிய போனாங்க அப்படின்னா, அவங்களால பிரிட்டிஷ் பீப்பிள்ஸ வச்சு ரன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இங்க வந்து கேப்பாசிட்டி இல்ல. அவங்களால அவ்ளோ மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப ஸ்கில் வொர்க்கர்ஸ் தேவ. அப்படிங்கிறப்ப
அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஹோம் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன் குடுத்து தான் ஆவணும். அவங்களுக்கு நாங்க 5 இயர்ஸ்லயே கொண்டு போறோம். இல்ல நீங்க 10 இயர்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. நாங்க வந்து நாங்க வந்து அந்த 10 இயர்ஸ் ஆனாலும் நாங்க உங்களுக்கு கட்டாயம் நாங்க வந்து ஐஎல்ஆர குடுத்துருவோம். அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ட குடுக்கணும் அவங்க. இல்ல அப்படின்னா, நாங்க வந்து ஓப்பன் விசா தந்துர்றோம். நீங்க இப்ப இருந்தே நீங்க இப்ப யாரெல்லாம் வந்து இன் கண்ட்ரில ஸ்கில்ட் வொர்க்கர்ல இருக்கிறவங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம்க்குள்ள இப்ப 2021ல தான் நீங்க விசாவ ஆரம்பிச்சீங்க. இப்ப 2025 ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏன்னா 5 இயர்ஸ்ல அவ்ளோ இது நடந்துச்சு. இத மிஸ்யூஸ் பண்றவங்களும் ஒவ்வொருத்தங்க இருக்கிறாங்க. இதுல வந்து இது பண்ணி பெனிஃபிட்ஸ் எடுக்க பார்க்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள வந்து பேச வேணாம். அத ஓரமா விட்டுறலாம் அந்த பாயிண்ட்ட. ஏன்னா நான் நெறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பாயிண்ட்ல இப்ப நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பிஎஸ்டபிள்யூல இருந்து இப்ப திடுதிப்புன்னு விசா எடுத்து ஒரு ஒரு ஒண்ணுமே பாயிண்டே வொர்த் இல்லாத மாரி இருக்கு எனக்கு ரொம்ப. என்னடா நான் வந்து டபுள் டிகிரி ஹோல்டர். என்னால இங்க ஒரு ஜாப் எடுக்க முடியல. யுகே மார்க்கெட்ல வந்து ஜாப் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு இப்ப. எடுத்து இப்ப இந்தியாலயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்தியாவுக்கும் நான் பணம் அனுப்பணும்னா, இங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதா இருக்கு. ரொம்ப அப்படி எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? நம்ம படுற வொர்க்குக்கு நமக்கு தேவையான பே கரெக்ட்டா வந்து சேரணும். அப்படிங்கன்னா, இந்த சிஸ்டம் அவ்வளோ டாக்ஸ் வாங்கிக்கிது. அவ்வளோ டாக்ஸ் வாங்கிட்டு நமக்கு ஐஎல்ஆரே குடுக்கல அப்படின்னா, நமக்கு அது எவ்வளோ கஷ்டம்? அப்ப எதுக்காக நம்ம இங்கருந்து நம்ம டைம், எஃபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்? நம்ம அதுக்கு கெட் பேக் டூ அவர் கண்ட்ரி. நம்ம கெட் பேக் பண்ணி போயிட்டா, இந்த கண்ட்ரி என்ன ஆகும்? அப்புறம் மறுபடியும் அந்த ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சிஸ்டத்த. அப்ப அப்ப மறுபடியும் யாருமே வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இங்க இருக்கிற எல்லா ஸ்கில் வொர்க்கர்ஸும் இத கட்டாயம் பார்ப்பீங்க. நான் வந்து யாருக்கும் அகைன்ஸ்ட்டா சொல்லல. நான் எல்லாத்துக்கும் என்ன கேட்கிறேன்னா, எங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி கீழ இல்லாம, எங்களுக்கு நீங்க ஒரு ஓப்பன் விசா குடுங்க. நாங்க வந்து எங்களால எவ்வளோ சேலரி எங்களுக்கு என்ன மினிமம் வேஜோ, அந்த மினிமம் வேஜ் கரெக்ட்டா ரைட் டூ வொர்க் படி கிடைக்கணும். எங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, அது நிச்சயம் கிடைக்கும். ஒருத்தர் இன்னமும் நெறையா இடத்துல சில பேர்த்த வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால எங்களுக்கு வந்து இந்த ஹோம் ஆஃபீஸ் கவர்ன்மென்ட் வந்து ஒண்ணு ஓப்பன் விசா தரணும். இல்ல அப்படின்னா, எங்களுக்கு வந்து அவங்களோட விசா ஹெச்எஸ்எம்பி மாரி ஒரு விசா. நாங்க இல்ல அப்படின்னா, நாங்க இப்ப இப்ப யாரெல்லாம் இப்ப எக்ஸ்டென்ஷன் போறாங்க. இல்ல நீங்க 5 இயர்ஸ்லேருந்து நீங்க 10 இயர்ஸ் நீங்க ஆக்க போறீங்க அப்படின்னாலும், அடுத்து அந்த 5 இயர்ஸ் இப்ப முடிக்க போறாங்கல்ல, அவிங்களுக்கு வந்து நீங்களே ஒரு ஹெச்எஸ்எம்பி மாரி ஒரு நீங்க சிஸ்டத்த உருவாக்கி, விசா உருவாக்கி, நீங்களே ஏதோ நாங்க அதுக்கு பே பண்ணி, நாங்க அதுலருந்து உங்க சிஸ்டத்துல இருந்தே நாங்க விசா வாங்கிக்கிறோம். நாங்க வந்து 40 ஹவர்ஸ் பேரோல் பண்றோம். நாங்க எங்க வேணாலும் வேலை செய்யலாம். அ நாங்க என்ன சொல்றது? நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ணுங்க. எங்கேயுமே வந்து கேஷ் இன் ஹேண்ட் பே பண்ணாம, எங்கேயுமே எதுவுமே பண்ணாம, நீங்க ரொம்ப அந்த செக்கிங்ஸ வந்து நெறைய ரொம்ப அதிகப்படுத்திக்கீங்க. எங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்ல. ஆனா எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரிலாக்சேஷன் வேணும். ஏன்னா, இப்ப த்ரெஷ்ஹோல்டு அதிகமா இருக்கு. பிரிட்டிஷ் பீப்பிள் பே பண்றத விட நாங்க அதிகமா டாக்ஸ் பே பண்றோம். நானும் என் எம்ப்ளாயியும் மட்டும் சேர்ந்து £700 பே பண்றோம். ஆனா, பிரிட்டிஷ் பீப்பிள்க்கு அவ்வளோ பே பண்ணதில்ல. அவிங்க £400 தான் பே பண்ண போறாங்க. அவங்க ஃபா அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் வேலை செஞ்சாலும் மேக்ஸிமம் 450 அவ்வளோதான் வரும். நான் ஒருத்தன் மட்டும் எவ்வளோ கிட்டத்தட்ட £458 என் எம்ப்ளாயீஸ் பேயிங் மை £300 ஆஃப் எம்ப்ளாயி டாக்ஸ். வி ஆர் பேயிங் நியர்பை £758 பெர் மந்த். £700 மினிமமா பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ டாக்ஸ் கான்ட்ரிபியூட் ஆகுது. இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹோம் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தி இயர் ஹாஸ் பீன் பெய்ட் ஓவர் மச் ஆஃப் டாக்ஸ். ஓவர் பெய்ட் டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு நீங்க எவ்வளோ டாக்ஸ் வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு பெர்சனோட நீட்ஸ் எல்லாமே குறையுது. அந்த அளவுக்கு வந்து எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாவுது. எங்களால ஒரு ரிலாக்சேஷனா வெளிய போக முடியல. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் எங்களுக்கு அந்த டாக்ஸ குறைங்க. இல்ல அப்படின்னா, கொஞ்சம் அந்த சேலரி த்ரெஷ்ஹோல்ட கொஞ்சம் குறைங்க. ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே மை ஃபிரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஐஎல்ஆர் குவாலிஃபையிங்க்கு ஐஎல்ஆர் பத்தி என்னென்ன அப்டேட் வருதுன்னு உங்களுக்கு எல்லாமே வீடியோவா போடுறேன். ஓகே மை ஃபிரெண்ட்ஸ். யாராவது இத பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே மை ஃபிரெண்ட்ஸ். பாய்.